மயிலுக்கு பாட சொல்லி தந்தவர் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவர் யார்? பாடும் கோயிலுக்கு பாட சொல்லி தந்தவன் யார்? ஆடும் மயிலுக்கு ஆட சொல்லி தந்தவன் யார்? அவரே நம் இறைவன், அவர் தாழ் நாம் பணிவோம், அவர் தாழ் நாம் பணிந்தால் அகமே மகிழ்ந்திருக்கும். இறைவனை தேடும் இதயங்களே வாருங்கள், நம் இறைவன் யாரென்று சொல்வேன் கேளுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இத்திருப்பலியில் பார்வையாளர்களாக அல்லாமல் ஆண்டவரினுடைய அன்பு பிள்ளைகளாய் பங்கேற்பாளர்களாய் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்புக்குரியவர்களே, திருப்பலி என்பது மறைந்து போன இரண்டாம் அருள்தந்தை திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் இவ்வாறாக கூறுகிறார்: ஒவ்வொரு திருப்பலியின் பொழுதும் விண்ணகம் மண்ணகத்தை தேடி வருகின்றது என்று. அதைப்போல 20ஆம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய புனிதராக நாம் கருதுகின்ற தந்தை பாதிரி பியோ கூறுகிறார், இவ்வுலகம் சூரியன் இல்லாமல் இயங்கக்கூடும், ஆனால் ஆண்டவனுடைய தெய்வீக திருப்பலியின்றி இயங்க முடியாது என்று. அப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வினுடைய அருள் நிறைந்த பொக்கிஷமா இக்கல்வாரி திருப்பலியை உங்கள் அனைவரையும் முழு மனதோடு பங்கேற்க அழைக்கிறோம். தெய்வீக பலியில் நாம் தகுதியுள்ள முறையில் பங்கெடுக்க நம்முடைய குற்றங்குறைகளை நினைத்து பார்த்து இறைவனிடத்தில் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையிலே தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னிகையான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. தந்தையே, தவறி நடப்போர் நன்னறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் வழியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் அருள் புரிவீராக.
உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். தங்கள் படுக்கையின் மேல் சாய்ந்து தீசெயல் புரிந்து திட்டமிட்டு கொடுமை செய்ய முயல்பவர்களுக்கு ஐயோ கேடு. பொழுது புலர்ந்தவுடன் தங்கள் கை வலிமையினால் அவர்கள் அதை செய்து முடிக்கின்றார்கள். வயல்வெளி மீது ஆசை கொண்டு அவற்றை பறித்து கொள்கின்றார்கள். வீடுகள் மேல் இச்சை கொண்டு அவற்றை கைப்பற்றி கொள்கின்றார்கள். ஆண்களை ஒடுக்கி அவர்கள் வீட்டையும் உரிமை சொத்தையும் பறிமுதல் செய்கின்றார்கள். ஆதலால் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இனத்தாருக்கு எதிராக தீமை செய்ய திட்டமிடுகிறேன். அதினின்று உங்களை தலையை விடுவிக்க உங்களால் இயலாது. நீங்கள் ஆணவம் கொண்டு நடக்க மாட்டீர்கள், ஏனெனில் காலம் தீயதாயிருக்கும். அந்நாளில் மக்கள் உங்களை பற்றி இரங்கற்பா இயற்றி, அந்தோ நாங்கள் அழிந்து ஒளிந்தோமே, ஆண்டவருடைய மக்களின் உரிமை சொத்து கைமாறிவிட்டதே, தம்முடைய நிலங்களை பிடுங்கி கொள்ளைக்காரர்களுக்கு பகிர்ந்தளிக்கின்றனரே என்று ஒப்பாரி வைத்து புலம்புவார்கள். ஆதலால் நூல் பிடித்து பாகம் பிரித்து உங்களுக்கு தருபவன் எவனும் ஆண்டவரின் சபையில் இரான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆண்டவரே, ஏன் தொலையில் நிற்கின்றீர்? தொல்லை மிகு நேரங்களில் ஏன் மறைந்து கொள்கின்றீர்? பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர். அவர்கள் வகுத்த சதித்திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். பொல்லார் தம் தீய நாட்டங்களில் தற்பெருமை கொள்கின்றனர். பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்து புறக்கணிக்கின்றனர். பொல்லார் செருக்கு உள்ளவராதலால் அவரை தேடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என்பதே. ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது. அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன. ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர். சூதறியாதவர்களை மறைவான இடங்களில் கொலை செய்கின்றனர். திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர். ஆண்டவரே, எளியோரை மறந்து விடாதேயும். ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர். கேட்டையும் துயரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர். திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர். அநாதைக்கு நீரே துணை. ஆண்டவரே, எளியோரை
மறந்து விடாதேயும். Alleluia, 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 Alleluia. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அத்தியாயம் 12. இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் பரிசேயரோ வெளியேறி இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசு அதை அறிந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். பலர் அவருக்கு பின் சென்றனர். அவர்கள் எல்லாரையும் அவர் குணமாக்கினார். தம்மை குறித்து வெளிப்படையாக பேச வேண்டாம் என அவர்களிடம் அவர் கண்டிப்பாக சொன்னார். இறைவாக்கினராகிய எசாயா உரைத்த பின்வரும் வாக்குகள் இவ்வாறு நிறைவேறின. இதோ என் ஊழியர், இவர் நான் தேர்ந்து கொண்டவர், இவரே என் அன்பர், இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். இவர் மக்களினங்களுக்கு நீதியை அறிவிப்பார். இவர் சண்டை சச்சரவு செய்ய மாட்டார், கூக்குரலிட மாட்டார், தம் குரலை தெருவில் எழுப்ப மாட்டார். நீதியை வெற்றி பெற செய்யும் வரை நெறிந்த நாணலை முறியார், புகையும் திரியை அணையார். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயர்கள் ஆண்டவர் இயேசுவை எப்படி அவரை குற்றம் சுமத்தி அவரை அழித்தொழிக்கலாம் என்று அவரை தொடர்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அமைதியோடு அவர்களை விட்டு கடந்து செல்கிறார். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவருக்கு அவர் வாழ்ந்த பொழுது அநேக பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் எங்கும் அவர் அவர்களிடத்தில் போராடியதும் இல்லை, அவர்களிடத்தில் வாக்குவாதம் செய்ததும் கிடையாது. அவர்கள் பிரச்சனைக்குரிய கேள்விகளை எழுப்புகின்ற பொழுதெல்லாம் அவர் அவர்களுக்கு மிகவும் தெளிவாக பிரச்சனையில் சிக்காமல், அவர்களுடைய சூழ்ச்சிகளில் அகப்படாமல் அவர்களுக்கு தக்க பதிலை கொடுப்பார். கனிவோடும்
மிகவும் மனத்தாழ்மையோடும் அவர் நடந்து கொள்வார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது எசையா இறைவாக்கினர் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு அமைதியுள்ள போதகராகவே அவர் சித்தரிக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய அன்பும் கனிவும் வெளிப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு எதிராக சூழ்ச்சிகள், நமக்கு எதிராக வன்முறைகள், நம்முடைய குடும்பங்களில் வேதனைகளை எல்லாம் சந்திக்கின்ற பொழுது நம் அநேக முறை போராடுகின்றவர்களாகவே, நமக்கு சூழ்ச்சி செய்கிறவர்களோடு வாக்குவாதம் செய்கிறவர்களாகவே, நாமும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றவர்களாக, அவரோடு வாதாடுகின்றவர்களாக, போட்டி போடக்கூடிய ஒரு மனப்பான்மைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? ஆண்டவருடைய வாழ்வியலில் இருந்து அமைதியோடு இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த உலகத்தில் அன்னை தெரசா அவர்கள் வாழ்ந்த பொழுது ஒரு முறை அந்த கல்கத்தாவினுடைய ஒரு சாலை ஓரத்தில் இருந்த ஒரு கடையில் சென்று அவர் தம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஒரு உதவியை கேட்கின்ற பொழுது இந்த கடையினுடைய உரிமையாளர் அவர் கரங்களை நீட்டி உதவி கேட்கின்ற அந்த கரத்திலே அவர் காரி உமிழ்ந்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, அந்த வேளையில் அவர் என்ன செய்தார்? அதை கைகளை மடக்கி கொண்டு, இதை நான் வைத்துக் கொள்கிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வே மாறிப்போனது. அப்படிப்பட்ட ஒரு அன்பும் கனிவும் நிறைந்த அன்னை தெரசா அவர்களுக்கு இந்த உலகம் கொடுத்த ஒரு மிகப்பெரிய வெகுமதி நோபல் பரிசு. அவருடைய பணி எப்பொழுதும் கனிவுடனும் மனத்தாழ்மையுடனும் அன்புடனும் பரிவுடனுமே காணப்பட்டது. அதைத்தான் ஆண்டவனுடைய நற்செய்தியில், மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 29வது வார்த்தையை பார்க்கின்ற பொழுது, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என்னிடத்திலிருந்து என் நுகத்தை உங்கள் மீது ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு வாழ்க்கையில் நாம் இளைப்பாறுதலையும் மன அமைதியையும் குடும்ப சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் தேடி ஓடுகிறோம். என்னுடைய வாழ்வில் நான் நிம்மதியாக வாழ்ந்து விட மாட்டேனா, என் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்க மாட்டேனா என்று ஆண்டவர் தன்னுடைய நற்செய்திகளிலெல்லாம் வேறு எங்கும் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறவில்லை. ஒரே ஒரு இடத்தில்தான், என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ள வேண்டுமாம்? ஆண்டவருடைய கனிவையும் மனத்தாழ்மையும். நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய இளைப்பாறுதல் நம்முடைய வாழ்வில் நிறைவாக தங்கியிருக்கும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கைக்காக நாம் போராடி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அதில் வெற்றி கிடைப்பதில்லை. நம்முடைய வாழ்வுக்காக நாம் போராடுகிறோம், நாம் விவாதம் செய்கின்றோம், நாம் ஓடுகின்றோம். ஆனால் ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்விற்குரிய வெற்றியை நான் அருளுவேன் என்று. அன்புக்குரியவர்களே, நாம் செயல்படுவதற்கல்ல கிறிஸ்தவ வாழ்வு என்பது. நாம் அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் நம் சார்பில் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். இதை தாண்டிய நற்செய்தியிலிருந்து நம் ஆண்டவருடைய வாழ்வியலிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு அங்கங்களிலும் கனிவுடனும் மனத்தாழ்மையுடனும் அமைதியுடனும் நாம் வாழ ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். இளைப்பாறுதல் என்னும்
மகிழ்ச்சியையும் அமைதியையும் மன நிம்மதியையும் ஆண்டவர் நம்மிலும் நம் குடும்பங்களிலும் அவர் அருள்வார். மன்றாடுவோம். ஆமேன். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த இரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான திருப்பலி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை நீர் என்றென்றும் மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார்.
பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் கர்தினார் மெல்கின் ரஞ்சித் மற்றும் ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளி ஏற்றருளும். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலையும் இரத்தத்தையும் நமக்காக பலியாக கொடுத்து நம்மை வாழ வைக்கின்ற தெய்வம். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தம் என்னை காத்த நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வது.
ஆன்மீக நற்கருணை சிவம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததால். தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததால். அல்லேலூயா பாடுவே, ஆனந்தமாய் பாடுவே. அல்லேலூயா பாடுவே, ஆனந்தமாய் பாடுவே. தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததால். தனிமையில் தவிக்கையிலே அன்பு தாய் போல தேற்றுகின்றேன். தனிமையில் தவிக்கையிலே அன்பு தாய் போல தேற்றிடுன்றேன். எங்கும் இருள் சூழும் வேளையிலே உண்மை ஒளியாக வந்தீரையா. எங்கும் இருள் சூழும் வேளையிலே உண்மையொளியாக வந்தீரையா. தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததால். தேவ சந்தோஷம் என்னில் வந்ததே, இயேசு ராஜா என்னுள் வந்ததால். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்பவர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. தந்தையே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இம்மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் சென்று வாழுங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்த
சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய். முடமான மகனை நடமாட வைத்தாய். கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பால் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.